Hello guys, welcome back. இந்த வீடியோல நம்ம மார்க்கெட் அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். பிட்காயின் இப்போ $42,000 கீழ வந்து ட்ரேட் ஆயிட்டு வந்து இருக்குது. நேத்து ஒரு ஹியூஜான ஒரு செல் ஆஃப் வந்து பார்த்திருந்தோம் பிட்காயின் பிரைஸ்ல $40,300 வரைக்குமே பிட்காயின் வந்து போயிருந்தது. இதுக்கான காரணம் என்னன்னா கிரே ஸ்கேல் அவங்களோட பிட்காயின் ஹோல்டிங்ஸை செல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் ஒரு ஃபட்டு மார்க்கெட்ல வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வந்து இருந்தது. அதை பத்தி வந்து பார்ப்போம். இப்போ மெயினா பிட்காயினோட ஸ்பாட் ETF வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு யூஎஸ்ல. அண்ட் இப்போ பிட்காயினோட ஹால்விங்க்கு இன்னும் ஒரு 100 நாள் தான் வந்திருக்குது. இப்போ வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் பிட்காயின்? ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஹால்விங்க்கு முன்னாடி பிட்காயின்ல ஒரு ஹியூஜ் டம்ப் ஆனது நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த வாட்டி ஒரு ஹியூஜ் டம்ப் வந்தா எந்த அளவுக்கு வந்து வர சான்சஸ் இருக்கு? இப்போ $42,000 கீழே இருக்குது. 35 பார்ப்போமா, இல்ல $30,000 பார்ப்போமா, இல்ல $25,000 வர வாய்ப்பு வந்து இருக்குதா? ஏன்னா இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸும் உள்ள வந்துட்டாங்க, ஸ்பாட் ETF-லாம் வந்தனால அந்த அளவுக்கு டம்ப் வந்து பாசிபிள் தானா? அண்ட் ஆல்ஸ் எந்த அளவுக்கு வந்து டம்ப் ஆக வந்து வாய்ப்பு இருக்குது? பிட்காயின் டாமினன்ஸ் எப்படி வந்து இருக்குது? இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா டீடைலா வந்து பார்ப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. சார்ட் அப்டேட்ல இருந்து வந்து ஆரம்பிப்போம். இப்போ பிட்காயின் $41,600 பக்கம் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. லாஸ்டா நம்ம பார்த்த மார்க்கெட் அப்டேட் வீடியோஸ் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லிக்விடிட்டி ஏரியா வந்து ஸ்வீப் பண்ண கிடையாது. அப்போ நான் வந்து சொல்லியிருந்தது என்னன்னா, ஒன்னு ஃப்ரண்ட் ரைட் நாய் கீழே வரும், பட் இங்க இடத்துல மேஜரான லிக்விடிட்டி இருக்கனால இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு புல் பேக் வந்து பார்க்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ எந்த லெவலில் இருக்குது? அகைன் மேபி $48,000 $50,000 போகுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம ஓவரால் இந்த ரேலி வந்து எடுத்து பார்க்கும்போது பெரிய அளவில் நம்ம புல் பேக் அப்படிங்கிறது வந்து பிட்காயின் ப்ரைஸில் வந்து பார்க்கல. ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இந்த இடத்துல சைட்வேஸ்லேயே தான் வந்து இருந்து பிட்காயின் ETF அப்போது அங்கே கொஞ்சம் பம்ப் அப்படிங்கிற நடந்து ஹால்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக BTC அண்ட் இந்த பிட்காயின் டாமினன்ஸ்லாம் பெரிய பம்ப் அப்படிங்கிறது BTCலாம் வந்து பாருங்களேன், சரியான பம்ப் அப்படிங்கிற வந்து நடந்தது பிட்காயின் டாமினன்ஸாக இருக்கட்டும். சரி, இப்போ பிட்காயின் ஹால்விங் 100 நாளில் வந்து இருக்குது. பிட்காயின் ETF வந்து வந்துருச்சு. ஸோ பிட்காயின் ETFல வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மேஜரான நியூஸு. பட் பிட்காயின் ETFக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் இருக்குது பிட்காயினோட ப்ரைஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது. அண்ட் பிட்காயின் ஹால்விங் முன்னாடியும் எப்பவுமே வந்து பிட்காயின் ஹால்விங்ன்றது பிட்காயினுக்கு ரொம்ப புல்லிஷ். பட் ஒரு செல் த நியூஸ் அப்படிங்கிறது எப்பவுமே மார்க்கெட்டில் நடந்துகிட்டே வந்து இருக்குது. சரி, இந்த பர்டிகுலர் நம்ம இது பேட்டர்ன் வைஸ் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துருச்சு. இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து ரொம்ப நாளாக இங்கே வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கனால இந்த இடத்துல மல்டிபிள் டைம் ஸ்டாப் பண்ணும்போது எல்லாமே விக் வந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜரான ஒரு பை ப்ரெஷர் ஆனது வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? மேபி இந்த $40,200 கீழே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டே க்ளோசிங் அப்படிங்க வந்து இருந்ததுன்னா பிட்காயினில் நம்ம ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா $36,000 $35,000 அசால்ட்டாக போக வந்து சான்சஸ் வந்து இருக்குது. சரி, நீ அதெல்லாம் விட இப்போ $30,000 இல்லை அதுக்கும் கீழே வந்து வர வாய்ப்பு இருக்குது. அப்போ தானே நம்ம ஆல்ஸில் மேஜரான டம்ப் வந்து பார்ப்போம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இருக்க வியூ என்னன்னா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $35,000 to $36,000 மினிமலான ஒரு டம்ப் அப்படிங்க நடக்கலாம் அப்படின்னு. மேபி அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக நடந்தால் இந்த $31,000 வரைக்குமே வந்து நடக்கலாம். அதுக்கு கீழே நடக்கிறது ரொம்ப வந்து கஷ்டம் தான். ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் உள்ளே வந்திருக்கனால பிளாக் ராக்லாம் இந்த பர்டிகுலர் $25,000 வந்ததுன்னா பயங்கர ஈஸியாக வந்து வாங்கிடுவாங்க. ஸோ அதனால் அந்த அளவுக்கு ஒரு மேஜரான ஒரு டம்ப் வர வாய்ப்பு இல்லை. வந்தாலும் நம்ம பேனிக் ஆக வேணாம். மேபி மேக்ஸிமம் இந்த $31,000 கீழே ஒரு விக்கு மாதிரி கூட வந்து வரலாம். பட் அதுவுமே கூட நான் ரொம்ப வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு $36,000 வரைக்கும் இப்போதைக்கு ஈஸியாக வந்து டம்ப் அப்படிங்கிற வந்து வரலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏப்ரல் வந்து ஹால்விங் வந்து இருக்குது. அதை தொடர்ந்து ஹால்விங்க்கு அப்புறம் பிட்காயின் எப்பவுமே ஒரு ஈஸியாக ஒரு நல்ல பம்ப் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். இத்தனைக்கும் கோவிட் டைம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் ரொம்ப ஈஸியாக வந்து ரெக்கவர் ஆகி அதுக்கப்புறமா மேலே வந்து போயிருச்சு. இப்போது மார்க்கெட் ஃபார் மோர் பெட்டர், லைக் நிறைய விஷயங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது இதெல்லாம் வந்து வந்திருக்கனால இன்னும் நல்லாவே ஹீட்டட் ரேலியாகவே கூட வந்து போகலாம். இங்கேக்கே வந்து பாருங்களேன், மார்ச் இந்த 2020 வந்து பார்த்தீங்கன்னா அதே வருஷத்தில் பிட்காயின் வந்து இந்த $4,000 கீழே வரைக்கும் வந்து டம்பான பிட்காயின் அதே வருஷத்தில் 2020 எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டைம் ஹையே வந்து பிரேக் பண்ணிருச்சு. நியூ இயருக்கு முன்னாடியே நம்ம ஹால் டைம் ஹை அந்த வருஷத்துலேயே வந்து பார்த்துட்டோம். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது மேபி நம்ம இந்த மாதிரி நான் வந்து இப்போது என்னோட ஸ்பெகுலேஷன் வந்து இந்த டிராயிங்கில் வந்து காமிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ வெரி ஈஸிலி $60,000 $50,000 மேலே கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நம்ம ட்ரேட் ஆகிறது பிட்காயின் வந்து பார்க்க தான் வந்து போகிறோம். அண்ட் தொடர்ந்து இப்போ பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹால்விங் முன்னாடி பம்பு தான் வந்து இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்த பிட்காயின் ஹால்விங் வந்து ஸ்பாட் ETF-ஓட செல் த நியூஸ் வந்து நடந்தனால பிட்காயின் டாமினன்ஸும் வந்து டம்ப் ஆயிருக்குது. பட் இந்த த்ரூ அவுட் 2024 வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பிட்காயின் டாமினன்ஸ் அதிகமாகும் தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்.
அப்படின்னு. மினிமம் நம்ம 60% மேலே பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பார்ப்போம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்குன்னு ஆல்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாதெல்லாம் இல்லை. இப்போ மார்க்கெட் ஐடியோ மார்க்கெட் புதுசாக வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த சட்டோஷி விஎம் சூப்பராக 100x மேலே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இப்போ நேற்று சரோஸ்னு ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகிருந்தது, அதுவுமே செம்மையாக வந்து ஒரு 15x 20x பக்கம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ அதனால் எல்லா புது ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையவே வந்து பம்ப் ஆகிறனால ஆல்ஸுமே கட்டாயம் வந்து நல்லா தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகுது. பட் நான் ஏன் பிட்காயின் டாமினன்ஸ் பெரிய அளவில் பம்ப் ஆகும்னு சொல்கிறேன்னா, பிட்காயின் ஹால்விங்க்கு அப்புறம் பிட்காயின் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நல்லா பம்ப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஆல் காயின்ஸ் வந்து பம்ப் ஆகும். ஸோ 2021 டைம் மாதிரி நம்ம 2025 மிட்லேயோ எண்ட்லேயோ வந்து பார்ப்போம் கட்டாயம். ஸோ அது வரைக்கும் ஆல்ஸ் ஓரளவுக்கு பம்ப் ஆகும். பட் மேஜரான சூப்பரான ஆல் சீசன் அப்படிங்கிறது ஒரு பிட்காயின் சீசனுக்கு அப்புறம் தானே வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் கைஸ் இப்போதைக்கு இருக்க மார்க்கெட்டோட நிலவரம். என்னோட இதுவும் இதுதான். இப்போ கிரே ஸ்கேல் வந்து $41 மில்லியன் வந்து காயின் பேஸ்க்கு வந்து மூவ் பண்ணியிருந்தாங்க பிட்காயினா. ஸோ அந்த பர்டிகுலர் இஷ்யூனால அந்த பர்டிகுலர் ஃபட் ரூமர் வந்து பெரிய லெவலில் சர்க்குலேட் ஆனால் மார்க்கெட் பெரிய அளவு வந்து டம்ப் ஆயிருந்தது. இப்போ கைண்ட் ஆஃப் ஓரளவுக்கு வந்து ரெக்கவர் ஆகிருக்குது. பட் ஸ்டில் நான் வந்து சொல்லியிருந்த அளவுக்கு வந்து டம்ப் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. ஓவரால் என்னோட வியூ பிட்காயின் இந்த 2024 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு. இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதில் எல்லா அப்டேட்ஸும் வந்து உடனே வந்து கொடுப்பேன். கட்டாயம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது ஆல் காயின்ஸ் பற்றி இந்த சார்ட் அப்டேட் இல்லை வேறு ஏதாவது அப்டேட் வேணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய்.